ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பார்த்தா போதும்னு இருக்கும். அவரை எங்க குலசாமியா பாக்குறோம் நாங்க. எப்படா விஜய் வருவான்னு நாங்களாம் நைட்லாம் தூங்கவே இல்லை. விஜய பார்த்தா போதும்னு இருக்கோம். 3 நாளா நாங்க தூங்கவே இல்லை. விஜய் வந்தா போதும். திருச்சிக்குள்ள வந்தாருன்னா எல்லாத்தையும் பாத்துப்பாரு. நாங்க திருச்சி தான், இந்த ஊர் தான் நாங்க சொந்த ஊரு. வருங்கால தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் விஜய். எல்லாம் வாழ வைக்கும் தெய்வம் விஜய். வருங்கால தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் வெற்றியோட ஒரு இதுவா தான் பாக்குறோம். இங்க திருச்சிக்கு வந்து எல்லாமே சக்சஸ் தான். திருச்சியில எல்லாமே சக்சஸ் தான். சோ அதனால இங்க அவர் வரதுங்கிறது ஒரு வெற்றியான விஷயம்தான். ஓகே, அதான் சொல்றேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இங்க ஒரு எல்லாமே இங்க சக்சஸா தான் இருக்கும் திருச்சியை பொறுத்த மட்டும். ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஊரு திருச்சி. அதனால அவருக்கும் பிடிச்சு போய் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றாரு. சோ அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. திருச்சியில இருக்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா நல்லா இருப்பார். அவர் தான் வருவார். அவர் தான் வரணும். நாங்களாம் ரொம்ப என்ன சொல்றது வேண்டிக்கிட்டு இருக்கோம் எல்லா தெய்வத்தையும். என் பசங்க எல்லாம் தூங்கவே இல்லை 3 நாளா. அவ அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாளுங்க. ஓகே, அதுக்காக பசங்களுக்காக வந்திருக்கேன்.